ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆயிட்டே ஸ்மைல். இப்போ நம்ம வந்து கேப்டன் மில்லன் ட்ரைலரை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தனுஷ் நிற்கிறாங்க. அந்த கோயிலுக்குள்ளே ஏதோ புதையல் இருக்குது. வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்லாம் வந்து அந்த கோயிலை கைப்பற்றி அந்த கிராமத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான். அதான் மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. டேய், என்ன மீறி ஊருக்குள்ளே வருவீங்களாடா, வாங்கடா, உங்களுக்குலாம் சாவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணி ஒரு கத்துற மாதிரி இருக்குது. அங்கே பெரிய கலவரம் வெடிக்குது. கலவரம் வெடித்தா அதுக்கப்புறம் என்ன ஆகும், முக்கால்வாசி ட்ரை பண்ண வருவான் வெள்ளைக்காரன். அதே மாதிரியே அந்த ஊருக்குள்ளே வந்து ட்ரை பண்ண பார்க்குறான். எப்படியாச்சும் நம்ம வந்து ஊர் மக்கள்லாம் மயக்கி அந்த ஊரை அப்படியே கைப்பற்றி அந்த கோயிலை கைப்பற்றிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். அதுக்கான வேலைகள் ஆகாது. இருந்தாலும் ட்ரை பண்ணி அடித்து உதைக்கிறான் பாருங்கள். அடி வயலன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தில். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பயங்கரமாக ஒரு படமான இருக்கும் அந்த படம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் சும்மா விடுவாரா, அவர் ஒரு முடியெல்லாம் வச்சு ஒரு கேரக்டராக இருந்து போட்டு சாத்த வரவெல்லாம் சாத்துறாரு அந்த ஏரியாவில். ஆனால் அவர் காக்கி ட்ரெஸ் போட்டிருக்காரு. அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். துப்பாக்கி வச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு போலீஸாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா போலீஸாக வந்து மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு மீசை ஒன்றே வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் சோகமாகி அதுக்கப்புறமேல இந்த ஊருக்காக அப்படி ஒரு மாதிரியாக செய்கிறாரு நினைக்கிறேன். லவ் விஷயம் நிறைய இருக்குது. அப்புறமேல ஒரு கலவரம் இருக்குது. கலவரம் நடக்குது. எல்லோரும் போராட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷில் உள்ள போலீஸ்லாம் எல்லாம் கிளம்பி எப்படியாச்சும் அந்த ஊரை அழிச்சின்னு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கான என்னவெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு மண்டையில் அடித்து ரத்தம் வர மாதிரி பயங்கரமான ஒரு கொடூரமான சீன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா அவர் 2 படத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பயங்கரமான வில்லன்ஸ். இவன் பெரிய வில்லனாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெள்ளைக்காரன் தான் வந்து கோயிலை கைப்பற்றுறான்னு நினைக்கிறேன். இவன் ஒரு பயங்கரமான இருப்பான். எதனால் சொல்கிறேன்னா, நம்ம பிரியங்கா மோகன் இருக்காங்கன்னா அவங்களோட தகப்பனார் கூட இருக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் வீட்டு மொக மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக தனுஷ்க்கும் இவங்களுக்கும் ஒரு லவ் வருது. அந்த லவ்வுக்கு இடையில இன்னொருத்தன் லவ் பண்ணுறான். அது யார் நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, பொன் சிரிப்பு சிரிச்சிட்டாரு கேப்டன் மில்லர். ஓகேவா, கண்ணாடி பார்த்து போய் சிரிக்கிறாருன்னா லவ் ஷார்ட் ஆச்சுன்னு நினைக்கலாம். லவ் அப்புறமே இருந்தாலும் அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகி அவங்க கூடயே ஊருக்குள்ளேயே வந்துடுறாங்க. வந்தாலும் துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு ஒரு மாதிரியா தூண்டுகள் கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு அவங்களும் வீராப்பாக சுடணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக தனுஷ் சுடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்போம். மூணு தனுஷில் ஏதாச்சும் ஒரு தனுஷ் காலி ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்படி இருக்காது. சாவக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதேஷ் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் தான். இவர் ப்ரொடியூசர், ஒரு ஆக்டர். ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறாரு. இவர் ஆப்போசிட்டாக தான் இருப்பார். ஏன்னா வந்து பிரியங்கா மோகன் லவ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு வந்து இவன் தான் அப்பனா இருக்கானா. இவன் ஜமீன் தான் சொன்னால் கழுத்தில் பார்த்தீங்களா, நீனாச்சும் போய் எப்படியாச்சும் போய் மவளை மைக்கி என்னை கூட்டி வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தில் அப்படியே கலப்பி விட்டு அந்த மாதிரி ஒரு கலவரம்லாம் வெடிக்குது. என்ன தான் இருந்தாலும் எவன் வந்தாலும் இங்கே சாவுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு முக்கியம். கோயில் ஊர் மக்கள் இதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போராடுறாரு. இது பிளாஷ்பேக் போக்கஸில் வந்து சிவராஜ்குமார் வருவார்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அதுக்கப்புறம் 2 பேரும் பையனாக இருக்கும். அது சொல்லி காமிக்கிற ஒரு சீனாஸ் கூட இருக்கலாம். ஆனால் வந்து அதான் கிராமத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அது உள்ளே வருவார். ஏன்னா சிவராஜ்குமார் இறக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. காளி வெங்கட் பாருங்கள், அவர் ஒரு மாதிரியான பாரதியார் மாதிரி ஒரு வேஷம் போட்டு வக்கீல் மாதிரியும் தெரியுது. அவர் இந்த படத்தில் என்ன ஒரு காமெடி பண்ணி கலக்க போகிறான்னு தெரியல, பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் சுடுறதெல்லாம் பார்த்தீங்களா, அப்படி திரும்பிக்கிட்டு அடிக்கிறான். மண்டையில் புல்லட்டு பாஞ்சின்னு தானே வருது. வயலன்ஸு பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தில். அதுவும் முக்கியமானது. அது டைரக்டர் அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்காரு. தனுஷ் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டரில் வராரு. இது ஒரு கேரக்டர் தாடிலாம் வச்சுக்கிட்டு அந்த முடியெல்லாம் போட்டுக்கிட்டு சாமியார் மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் இருக்கிறாரு. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நான் சொன்னேன், அதில் போய் சிரிப்பு ஆரம்பிக்கிறார். ஒரு கண்ணடையை பார்த்து ஒருத்தர் இந்த மாதிரி சிரிக்கிறாருன்னா கண்டிப்பாக அது லவ்வில் வாங்கிட்டார். அது ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அவங்க பிரியங்கா மேடத்தை வந்து யார் விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் சீனும் இருக்கும். இந்த அரோரி மாதிரி ஒரு அதிகம் பயங்கரமான ஒரு வேடம் போட்டுக்கிட்டு தனுஷ் இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டும் பயங்கரமான அங்கே உள்ளவங்களும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏதோ திருவிழாவில் வந்து ஒரு கலவரம் வருது. அந்த கலவரத்தில் வந்து இப்படி போய் இப்படி பண்ணி அப்படி சாஜா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு. என்ன ஒரு பார்வை, என்ன ஒரு பார்த்த உடனே அந்த ஊர் ஜனம் குழந்தை வரைக்கும் பயப்பு. இந்த வெள்ளைக்காரனை பார்த்தோம்னா அந்த கிராமத்தில் வந்து பண்ண மரம் தெரியுது. அதுக்கப்புறம் குழந்தை எப்படி பயந்து ஒதுங்குது பாருங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலவரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஜிஎஃப்ல பார்த்த மாதிரி, விக்ரமில் பார்த்த மாதிரி ஒரு கன்னை வந்து இவங்களை தூக்கிட்டு வந்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரில. ஆனால் இவர் கண்ணத்துக்குண்டான நம்மளால சும்மா இருப்பாரா, அது பொட்டியில வச்சு இழுத்துட்டு வந்து அடிப்பார். அதுதான் சண்டை போகிறாரு. அந்த பாருங்க, அது பொட்டியில் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரா. ஒரு பயங்கரமான கன்று. எல்லா படத்துலையும் டேரக்டர் யூஸ் பண்ணுவார். இந்த கன்னில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேஜிஎஃப் மாதிரியும் ஒரு 300 படம், அந்த விக்ரம் படம் பார்க்குற மாதிரியும் மார்க்காண்டன் மாதிரி
எல்லா படத்துலையும் ஒரு கன்னை வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது ஒரு அலுப்பு தட்டுற மாதிரி இருக்கு. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேற ஏதாச்சும் காமிச்சிருக்கலாம். சரி இருந்தாலும் போட்டு ஒரு ரூம் போட்டு சுடுறாங்க, காமிக்கிறாங்க. ஒரு மாதிரியே திரும்பி பார்த்துட்டு வராரு பார்த்தீங்களா? அது என்ன பார்க்குறாரு, என்ன சம்பவம் செஞ்சாரு அப்படிங்கிறத வந்து டைரக்டர் எந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு நான் இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு வெள்ளைக்காரனும் போலீஸும் கட்டி வச்சுட்டு கன்னால் சுடுற மாதிரி இருக்குது. அந்த பெரிய கன்னில் தான் ஆக்சுவலாக சுடுற மாதிரி இருக்குது கன்னால். அந்த சதைகள் தெரிச்சு அந்தாண்ட கருப்பு கருப்பாக தெரிக்குது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு வந்து வயலன்ஸு. இந்த படத்தில் வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. போன 2 படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் போடும்போது தான் அருண் மாதேஸ்வரன் அப்படின்னு டேரக்டர் பேரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது. அது ஓப்பன் பண்ண உடனே எனக்கு என்ன மெயின் கதை தெரியுதுன்னா, ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. ஒரு ஜமீன்தாருக்குள்ள ஒரு ஒரு நீ தான் கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறமேல இந்த கோயில் தான் எனக்கு முக்கியம், அந்த ஊர் தான் முக்கியம் அப்படி சொன்ன மாதிரி தனுஷ் இருக்கிறாரு. அப்புறம் சுதீர் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து போலீஸாக இருக்காரு. ஹீரோயினை விரும்புகிறாரு. தனுஷ் விடுவாரா? கேப்டன் மில்லர் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. கேப்டன் மில்லர் அப்படி சொல்லும் போதே ஒரு வைப்பை கொடுக்குது. கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்க்கணும். நிறையா ரத்த கலவரையாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பில்லை தட்டி விட்ருங்க. பாய்.